ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും വണക്കം. ഇന്നേക്ക് കേരളാവിലെ ഫേമസ് ബിരിയാണിയായ തലശ്ശേരി ബിരിയാണിയുടെ റെസിപ്പി தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். கேரளாவிலே தலശ്ശേരി, மலப்புறம், மலபார் இடங்களில் செய்கிற இந்த பிரியாணி எல்லா இடங்களிலும் ஃபேமஸாக இருக்குது. இது ஒரு தடவைங்களும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். கைமா அரிசி അല്ലെങ്കിൽ ജീരകശാല അരിசியில் செய்கிற இந்த பிரியாணியில் சேர்க்கிற மசாலையும் ஃப்ரை பண்ணிய வெங்காயமும் நெய்யும் எல்லாம் இந்த பிரியாணிக்கு அந்த அளவில் அருமையான டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு மசாலா தயார் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு நமக்கு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நான் எடுத்திருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கு. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போதும், அதனால தான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம் பிடிச்சிருந்தா. இனி 2 வரமிளகாய் எடுத்திருக்கு. ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கு. 4 ஏலக்காய் எடுத்திருக்கு. 6 கிராம்பு எடுத்திருக்கு. ஒரு ஜாதிபத்திரி எடுத்திருக்கு. 4 பட்டை எடுத்திருக்கு. இதே நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா மிக்சியில் தூள் பண்ணி எடுக்கலாம். இதுதான் நம்ம பிரியாணி மசாலா. இனி 1 கிலோ சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா இந்த மசாலையில் നിന്ന് 1/2 டீஸ்பூன் மசாலையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நமக்கு சிக்கன் மாரினேட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி மாரினேட் பண்ணிய சிக்கன் தான் இது. இனி 1 பீஸ் இஞ்சி, அதே மாதிரி അതിൻ്റെ കൂടെ 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கு. இந்த பச்சை மிளகாய்க்கு நல்ல காரமாக இருக்குது, அதனால தான் 3 எடுத்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம். അതിൻ്റെ കൂടെ இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கு. இதே 3ம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இனி 2 தக்காளி எடுத்திருக்கு. 5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கு. 3 பெரிய வெங்காயம் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும், 2 பெரிய வெங்காயம் மசாலா தயார் பண்ணுறதுக்காக. இது நைஸாக கட் பண்ணி எடுக்கணும். இனி கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் எடுத்திருக்கு. தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கு. கேஷ்யூ நட்டும் காஞ்ச திராட்சை பழமும் எடுத்திருக்கு. இனி சட்டி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியதுக்கப்புறமா கேஷ்யூ நட்டும் திராட்சை பழமும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் பார்க்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனி ஃப்ரை பண்ணுறதுக்காக கட் பண்ணிய 3 பெரிய வெங்காயத்தையும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். டார்க்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அதுதான் கரெக்டு பாகம். இப்போ அந்த கலராகிருக்கு, நமக்கு இதை எடுக்கலாம். இனி இது ஒரு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். தட்டிலேக்கு மாற்றி இப்படியே வச்சுக்கோங்க. இனி 4 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கு. நான் பசுமதி அரிசி தான் எடுத்திருக்கு, எனக்கு கைமா ரைஸு கிடைக்கல. நீங்கள் கண்டிப்பாக அதே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இனி பாதி ஃப்ரை பண்ணிய வெங்காயத்தை இப்படி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது, இந்த தூள் பண்ணிய வெங்காயம் தான். இனி ஒரு கடாயை சூடு பண்ணியதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதிலேக்கு ஊற்றியிருக்கு. நெய் கொஞ்சம் அதிகமாக போடணும். இனி வெங்காயம் ஃப்ரை பண்ணி எண்ணெயிலேருந்து கொஞ்சம் அதிலேக்கு ஊற்றியிருக்கு. நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணியது அதிலேக்கு போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். இது மசாலைக்காகத்தான் 2 வெங்காயம். இனி தேவையான உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வணக்கி எடுக்கணும். இனி நம்ம அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இவையை சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கணும். நம்ம வரமிளகாய் தூள் ஒன்றும் போடுறதில்லை, பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியையும் அதிலேக்கு சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்தி நல்லா வணக்கியதுக்கப்புறமா புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் பாதி சேர்க்கணும், பாதி அப்படியே வச்சிடணும், அது நமக்கு தேவை இருக்குது. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலையிலேருந்து கொஞ்சம் மாற்றியதுக்கப்புறமா அதையும் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வணக்கணும். இனி லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கு. 1 ஸ்பூன் தயிரும் ஊற்றியிருக்கு. இதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது நம்ம மசாலா ரெடி ஆகிருக்கு. இப்போ வணக்கியதுக்கப்புறமா நம்ம மாரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம்
அப்படியே வேக விடலாம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதிலேக்கு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு 10 நிமிஷம் கூட வேக வைக்கலாம். டோட்டலாக 20 நிமிஷம் போதும். நம்ம சிக்கன் நல்லா வெந்து வரும். நல்லா தண்ணி பாருங்கள், நல்ல கிரேவி கொஞ்சம் வந்திருக்கு. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் இது. இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நின்று தண்ணி இறங்கி வந்த நல்ல கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் வத்திச்சு எடுக்கணும். இப்படி நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் உடையாமல் பார்க்கணும். இப்படி வத்தியதுக்கப்புறமா இந்த டைமில் நான் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூவே இவே வச்சு நான் ரைஸை வேக வச்சு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் கரெக்டாக ரைஸை வேக வச்சு எடுத்தது பாருங்கள். இனி நமக்கு ஒரு கடாயிலேக்கு தம் பண்ணிக்கலாம். அதுக்காக பாதி சிக்கன் இதிலேக்கு போட்டிருக்கு. இனி கொத்தமல்லி தழை, புதினா தழை அதுக்கு மேலே போடலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இனி ரைஸ் அதுக்கு மேலே போடலாம். இந்த மாதிரி லேயர் பண்ணி எடுக்கணும். இப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இனி நம்ம தூள் பண்ணி மசாலையிலேருந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை, கேஷ்யூ நட்டு, திராட்சைப்பழம், வெங்காயம் எல்லாத்தையும் அதுக்கு போட்டதுக்கப்புறமா மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தா மீதி சிக்கனையும் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் நமக்கு ரைஸ் போடலாம். ரைஸ் போட்டு மறுபடியும் நம்ம கேஷ்யூ நட்டு, திராட்சைப்பழம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, மசாலாத்தூள், நெய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மூடி வச்சு நமக்கு தம் வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்காக ஒரு பழைய தவை நான் எடுத்துருக்கு. இது யூஸ் பண்ணாத தவை தான். இதில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே தம் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம பிரியாணி ரெடி ஆகிருக்கு. கேரளா ஸ்டைல் தலശ്ശേരി பிரியாணி இப்போ ரெடி ஆகிருக்கு. இது நமக்கு சர்வ் பண்ணுறதுக்காக தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட வரமிளகாத்தூள் நம்ம இதிலேக்கு போடுறதில்ல. பசங்களெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.